கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டத்தில் அமைந்துள்ளது ஒரு பெருமை மிக்க புனித தலம் ராஜேந்திரம் அருள்மிகு தேவநாயகி சமேத மத்தியார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் சோழ பேரரசின் வீரமிகு மன்னன் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டு இன்று சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு சிவாலயமாக விளங்கி வருகிறது. இங்கு தலைமை தெய்வமாக மத்தியார்ஜுனேஸ்வரர், அவருடன் அருள் புரியும் அம்பாளாக தேவநாயகி தாயார் எழுந்தருளியுள்ளனர். ஒவ்வொரு வருடமும் தைப்பூச திருநாளில் அருகில் உள்ள கடம்பர் கோவிலில் 8 ஊர்களை சேர்ந்த சுவாமிகள் காவிரியில் தீர்த்தவாரி நடத்துகிறார்கள். இந்த தீர்த்தவாரியில் ராஜேந்திரம் மத்தியார்ஜுனேஸ்வரர் திருக்கோவிலின் சாமியும் பங்கேற்கிறார் என்பது பெரும் சிறப்பு. இக்கோவிலில் உள்ள முருகப்பெருமான் உலகில் எங்கேயும் காண முடியாத வண்ணம் ஆறுமுகனாக 12 கரங்களுடன் வலது கையில் சின்முத்திரையுடன் குருகுஹா ரூபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். மேலும் இக்கோவிலில் தெற்கு பார்த்து அருளும் சனீஸ்வர பகவான் மற்ற கோவில்களில் இருந்து வேறுபட்டவர். ஒரு காலத்தில் நலன் மகாராஜா தன் சனி தோஷத்தை குறைப்பதற்காக இங்கு வந்து வணங்கியதாகவும் அவரது சிற்பம் சனீஸ்வரன் மூலஸ்தானத்தின் மேற்புறத்தில் உள்ளது என்றும் கூறப்படுகிறது. இக்கோவிலில் பஞ்சபூதங்களில் ஆகாசத்தை குறிக்கும் தெய்வமாக நடராஜர் எழுந்தருளியுள்ளார். இவர் தனக்கே உரித்தான நடன நிலைப்பாட்டில் ஆகாசத்தை நோக்கி தலையை திருப்பி பார்ப்பது மிகவும் அபூர்வமானது. கோவில் அமைப்பும் தனி சிறப்பு கொண்டது. ஊரின் மையமாக சுவாமியை சுற்றி மக்கள் வீடுகள் அமைந்துள்ளன. மேலும் இக்கோவிலை சுற்றி விநாயகர் கோவில், பெருமாள் கோவில், மலையாள சுவாமி கோவில் என எல்லா திசையிலும் ஒவ்வொரு கோவில் அமைந்திருப்பது தனிச்சிறப்பு. ஐயர் மலையில் உள்ள அம்பாள் சன்னதியில் ராஜேந்திரம் கிராமத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ மத்தியார்ஜுனேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சம்பந்தமான கல்வெட்டு உள்ளது. அதில் முதலாம் ராஜேந்திர சோழன் பாண்டியர்களை வென்று மதுரையை கைப்பற்றிய வெற்றியின் நினைவாக இந்த சிவாலயத்தை கட்டியதாகவும் அந்த சமயம் அவருக்கு மதுராந்தக ஈஸ்வரன் என சிறப்பு பெயர் வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் இத்திருக்கோவில் ஸ்ரீ கைலாயம் மதுராந்தக ஈஸ்வரன் என்று போற்றப்பட்ட குறிப்பு உள்ளது. மேலும் இந்த ஊரின் பெயர் ராஜேந்திர சோழப்பேட்டை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்று மருவி ராஜேந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஊரின் பெயர் காரணத்தை வரலாறு ஆய்வாளர்களிடம் விசாரித்த போது ராஜேந்திர சோழப்பேட்டை என்றால் ராஜேந்திர சோழனுடைய போர்படை தளபதிகள் பயிற்சி செய்த இடமாக இருக்கலாம் என்று அனுமானித்தார்கள்.